வணக்கம் நண்பா. 4/7/24 கேஎல் கெஸ்ஸிங் ஒன்லி டைம் பாஸ். இப்போ நண்பா பார்த்துங்க, 4ஆம் தேதி இன்னைக்குள்ளே சார்ட் இது. இன்னைக்குள்ளே சார்ட்டு நண்பா. இப்போ இதுலேருந்து தான் ரிசல்ட் அடிப்பாங்க. நம்ம சார்ட் எல்லாமே போய் பாருங்கள். ஓரளவுக்கு பிசி எல்லாமே பாஸ் ஆகும், கரெக்டாக மேட்ச் ஆகும். இந்த சார்ட்லேருந்து தான் ரிசல்ட் எடுக்கிறேன். நேற்று ரிவ்யூ போத்தவில்லை, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நேற்று 2வது வீடியோ போட்டிருப்பேன். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் டெய்லி சார்ட் சொல்லிடுறேன் நண்பா. டெய்லி சார்ட்டில் நமக்கு சி போர்டில் 6 வரும் போதும், இப்போ 6ன்னும் போதும் நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் எடுத்து அடிப்பாங்க நண்பா. இப்போ நமக்கு 6ன்னும் போது என்ன பண்ணணும், 6க்கு பக்கத்தில் இருக்கிற நம்பரெல்லாம் எடுத்து பி போர்டு வைக்கணும் நண்பா. இதை பாருங்கள், இங்கே வச்சுருப்போம் பாருங்கள், கன்ஃபார்ம் வந்துடும். இப்போ 6 நமக்கு கன்ஃபார்ம்னா இந்த சார்ட்டில் இருந்து மட்டும் தான் எடுக்கணும். இப்போ பாருங்கள், பிசி இதில் அடிப்பாங்க, மிஸ் ஆனால் இதில் அடிப்பாங்க. அதிகமாக இதில் ஏ போர்டும் இசட் போர்டும் தான் எடுப்பாங்க. இப்போ நமக்கு பிசியில் இந்த 2 பாயிண்ட்லேயுமே நமக்கு 6 வரல. அதனால் என்ன பண்ணியிருக்கேன், அடுத்த நாள் சார்ட்லேருந்து எடுத்துருக்கேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறாங்க பாருங்கள். அடுத்த நாள் சார்ட்டில் நமக்கு பிசி பாயிண்டில் 6 வந்துச்சு. இப்படி 6 வரும்போது தான் 6 வச்சு எடுத்துருக்கேன் நண்பா. இது பாருங்கள், எப்படி எடுத்துன்னு உங்களுக்கு சொல்கிறேன். 6 வரும்போது நமக்கு இங்கே பாருங்கள், 5 நம்பர் தான் கொடுத்துருக்கேன் நண்பா. உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா மிஸ் பண்ணுறாதீங்க. நம்ம வந்து 4 டிஜிட் தான். உங்களுக்கு 3 டிஜிட் வேணாலும் எடுத்துங்க, 2 டிஜிட் வேணாலும் எடுத்துங்க. எங்கே போகிறோம் நண்பா, 58 21 92 56 75. இந்த நம்பர் சம்திங் கிடைக்கல. 75 2 இந்த பேட்டர்ன் கிடைக்கல. 98 96 32 96. இப்போ அடுத்த நாள் சார்ட்லேருந்து இந்த 96 எடுத்துருக்கேன் நண்பா. அதேமாரி அடுத்த நாள் சார்ட்டுக்கு நம்ம போகும்போது நமக்கு அடுத்த நாள் சார்ட்டில் ஏ போர்டில் வந்து 7 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அடுத்த நாள் சார்ட்டில். அதனால் எங்கே போகிறோம் நண்பா, ஏ போர்டும் இசட் போர்டும் கொடுத்துருக்கேன். 37 57 67 27. இதுக்கு ஒரே நம்பர் பிசி 96 தான். உங்களுக்கு இதில் எது வேணுமோ இசட் போர்டு எடுத்துகிட்டு ஒரே நம்பர் 96 பிசி இதோட செட்டு கொடுத்துருக்கேன். அதேமாரி சி போர்டு சப்போஸ் 7 வந்துச்சுன்னா பிசி 2 நம்பர் கொடுத்துருக்கேன் நண்பா, 0797. டெய்லி சார்ட்டுக்கு. இப்போ வீக்லி சார்ட்டு சொல்லிடுறேன். இப்போ அதேமாதிரி தான் டெய்லி சார்ட்டில் ஏ போர்டு நமக்கு 2 அடுத்த நாள் சார்ட் போகும்போது நமக்கு 7 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. 2 விட கொஞ்சம் 7 கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரே நம்பர் இன்றைக்கி ஏ போர்டு தரணும்னா, போர்டு ஒரே நம்பர் தரணும்னா 7 2 7 இல்லைனா 2 நண்பா. அப்படி சப்போஸ் 6 வந்துச்சுனாலும் இசட் போர்டு கொடுத்துருக்காங்க. 56 26 46 16 42 2 வந்துச்சுன்னா 92 42 12 22 52. இப்போ நம்ம வீக்லி சார்ட் உங்களுக்கு சொல்லிடுறேன் நண்பா. என்னோடய கெஸ்ஸிங்கை விட இந்த சார்ட்டு தான் மெயின். இந்த சார்ட்டில் இருந்து தான் எடுத்து அடிப்பாங்க ஒரு நம்பர். இப்போ உங்களுக்கு போன வாரம் சார்ட்டு காட்டுறேன். போன வாரம் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். போன வாரம் சார்ட்டு பாருங்கள். போன வாரம் நமக்கு என்ன அடித்தாங்க, 58 24. இப்போ நம்ம எடுத்துன்னு வந்த சார்ட்டை பார்த்தீங்களா, போன வாரம் வீடியோ கூட போய் பாருங்கள். 27ஆம் தேதி நம்ம எடுத்துன்னு வந்த சார்ட்டை பாருங்கள். ஒரு நம்பர் விட்டு எப்படி அடிக்கிறாங்கன்னு பார்த்து எங்கே பாருங்கள். ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் எடுத்து அடிப்பாங்க. எங்கே பாருங்கள், 58 24 பிசி பாஸா. போன வாரம் நம்ம கொடுத்த சார்ட் இது. இப்படி தான் எடுப்பாங்க. எல்லா சார்ட்டுமே பாருங்கள், அப்படி தான் எடுப்பாங்க. அதேமாரி இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல ஆள்னு போட்டு ஆள் போர்டு கொடுப்போம். நம்ம இந்த ஆள் போர்டு பிசி இதெல்லாம் பாஸ் ஆகலாம் சொல்கிறதில்ல, நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. இந்த இடத்துல ஆள் போர்டு எல்லா வீடியோவுமே பாருங்கள். ஆள் போர்டு 2 நம்பர் தான் கொடுத்துருப்போம், இல்லை 3 நம்பர் கொடுத்துருப்போம். அதில் 2 நம்பர் பாஸ் ஆகிட்டே இருக்கும் டெய்லியும். போன வாரம் இப்போ வீக்லி சார்ட்டு வந்துடும் நண்பா. நமக்கு போன வாரம் 24 அடித்தாங்க. இப்போ இந்த 24 இந்த 4லேருந்து தான் ஸ்டார்ட்டு. 4லேருந்து ஸ்டார்ட் நண்பா. இப்போ நம்ம அந்த 4 கனெக்ட் பண்ணி புதுசாக அந்த சார்ட்டை மறுபடியும் நான் காட்ட தேவையில்ல. இப்போ நமக்கு புதுசாக அந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா புதுசாக இந்த இடத்துல தான் 4 வந்துருக்கும். அந்த சார்ட்டில் இருக்காது 4. இப்போ 4 போது தான் இப்போ இந்த 4க்கு முன்னாடி உள்ள நம்பரு பி போர்டும் ஏ போர்ட்லேயும் உட்காரணும் நண்பா. நல்லா பொறுமையாக பாருங்கள். 4 போது தான் 4க்கு முன்னாடி வர நம்பரு பி போர்டு இல்லை ஏ போர்டு கன்ஃபார்ம். அதை வச்சு தான் ஏ போர்டு 2 கொடுத்துருக்கேன். 2க்கு ஆப்போசிட் இதை வச்சு 2 பக்கத்தில் இருக்கிற நம்பரெல்லாம் எடுத்து இசட் போர்டு வச்சுருக்கேன். ஓகேவா. இப்போ நமக்கு 4க்கு பின்னாடி இங்கே நம்பர் இல்லை. இப்போ 4க்கு பின்னாடி நம்பர் வந்துச்சுன்னா அது கன்ஃபார்ம் சி போர்டு தான். நம்ம வீடியோவை 3 நாள் வாட்ச் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா 3 நாள் பின்னாடி கூட போய் பாருங்கள் நண்பா. இதேமாரி தான் பாஸ் ஆகிருக்கும்.
நமக்கு போன வாரம் சி போர்டு என்ன அடிக்கிறாங்களோ அந்த நம்பர்லேருந்து தான் கண்டினியூ. அந்த நம்பருக்கு பின்னாடி வர நம்பரு பி போர்டும் ஏ போர்டும் உட்காரும். அந்த நம்பருக்கு பின்னாடி வர நம்பரு சி போர்டில் தான் உட்காரும். அதுலேருந்து தான் ஸ்டார்ட்டு. நீங்கள் வேணால் 3 நாள் வெயிட் பண்ணி வீடியோ பாருங்கள், இல்லை இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவும் பாருங்கள். நம்ம சொல்கிற மெத்தடு இப்போ நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் தான் வந்திருக்கு. இங்கே ஒரே ஒரு நம்பர் 9 வந்திருக்கு. இது போன வாரமும் நமக்கு இருக்குது. எப்படி இருக்குன்னா 48 49 சீரியலாக வந்திருக்கு. இது அடுத்தடுத்த நம்பராக வந்திருக்கு. அதனால் நான் இந்த 9 எடுக்கல. சரி, இருந்தாலும் பி போர்டில் வச்சுருக்கேன். நான் இதை வச்சு தான் நான் அந்த சார்ட்டெல்லாம் எடுத்திருக்கேன். நம்ம கெஸ்ஸிங் இப்படி தான். ஓகேவா நண்பா? இப்போ பார்த்துங்க, இந்த 5 4 ஆட் போர்டில் உட்காரோம். அதுக்கு தான் எங்கள் ஆல் போர்டில் நான் 5 கொடுத்துருக்கேன். இந்த 2 ஏ போர்டு வச்சு இதை எடுத்துருக்கேன் நண்பா. நம்ம சப்ஸ்கிரைபரு உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா இங்கே பாருங்கள், பிசியில் ஒரே நம்பர் 96. சப்போஸ் 7 சி போர்டுக்கு வந்தால் 2 நம்பர் 0797 6 டிஜிட்டை பார்த்துங்க, டிஸ்பிளேயில் கொடுக்குறேன். ஓகே, பாய் நண்பா. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். என்ன அந்த டைமுக்குள்ளே என்ன பேசணும்னு நமக்கு தெரில நண்பா. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் நண்பா. நாளைக்கு பார்ப்போம்.